நைஸ். ஆனா அந்த கேரக்டர் ட்ரெயின் பண்றதுக்கான விஷயமா உங்களுக்கு என்னவா இருந்தது? லைக் அது எப்படி இருந்தது? அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எது சொல்கிறீங்க? மதராசியில் நான் கேட்குறேன். மதராசி தான் நான் முதல்ல எனக்கு பவுண்டு வாசிச்சிட்டேன். பவுண்டு வாசிச்சுட்டு அப்புறம் ஏஆர் முருகன் சார் வந்து நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவருக்கு பவுண்டை வாசிச்சுட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே சரியாக தான் போகுது. ஸோ அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறோம். அவர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு. ஓ, இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், இப்படி இருக்கணும், பழைய சிவகார்த்திகேயன் தெரியக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். ஓகே அப்படின்ட்டு நான் போய் திரும்ப கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்து திரும்ப நான் சாரோட டிஸ்கஸ் பண்ணேன். சார் இதெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஓகே இது எதாவது ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை சார் அவர் வர சொல்லுவோம், அவருக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப எஸ்கே வந்தார். அவருக்கு ஒரு வாக்கு, அவர் பாடியில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அப்ளை பண்ணோம். அப்புறம் இப்படி தான் வாக்கு, இப்படி தான் நடக்கிறது, அப்படி எல்லாமே பிரிச்சிட்டோம். எல்லாம் பிரித்து உட்கார வச்சுட்டோம். அப்புறம் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஒரு பிஹேவியர் எப்படி இருக்கும், பொண்ணு இருக்கப்போ ஒரு பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறது ரெண்டு மைண்ட் ஜோனாக ரெண்டாக பிரிச்சிட்டோம். இப்போ அவருக்கு எப்படி இருக்கலாம், இங்கே எப்படி இருக்கலாம். சிலர் கண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சில கண்ணு பார்த்துட்டு கரெக்டாக பார்க்கும், இன்னொரு ஏரியாவில் கண்ணு பார்க்கவே பார்க்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு பிரிச்சிட்டோம், எந்த ஏரியாவுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும். அப்புறம் அவர் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணார்.